இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவா நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதா இருக்க போகுது. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2025 பிறந்துருச்சு, இன்னொரு பக்கம் தை மாதமும் பிறந்துருச்சு. இன்னும் வழி மட்டும் பிறக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் இந்த பதிவில் காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த 2025ல் 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. அதுலேயும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சனி, குரு, ராகு, கேது. இதில் குருவை மையகப்படுத்தி மற்ற சனியுமே அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் சொல்லி நான் உங்களுக்கான பலன்கள் தரப்போகிறேன். இதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செய்யலாம், இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் கிடைக்க போகுது, யாரெல்லாம் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இப்போ இதில் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் பகுதியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு சில இலவச எண்கணித பொது பலன்களும் நான் தருவதாக இருக்கேன். அதுக்கான விஷயங்களும் இந்த பகுதியின் இறுதியில் வருது. கவனமாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது நல்லதாகவே அமையப்போகுது. மே 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகரக்கூடிய குரு 5ஆம் வீட்டிற்கு வர்றாரு. 5ஆம் வீடுங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது என்ன பூர்வ புண்ணியம்? பேர்லேயே இருக்குது. நல்லா கவனித்து பிரித்து படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நிறைய சிரமங்கள் ஒரு சில காலகட்டத்தில் நீங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், நான் முன்னாடி என்ன வேணால் செஞ்சுட்டு வந்தனோ இப்போ இவ்வளோ அவஸ்தைப்படுறேன்னு சமயத்தில் நம்ம வாயிலே வரும் அந்த வார்த்தையெல்லாம். ஆனால் எப்பெல்லாம் நமக்கு நல்லது நடக்குதோ அப்போ நம்மளுடைய புண்ணிய கணக்குங்கிறது ஓப்பன் ஆகிருக்குங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருந்தீங்க, என்னென்ன நன்மைகள் செய்துட்டு வந்திருந்தீங்களோ அது எல்லாமே ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸில் இருக்கிறவங்க. இப்போ தான் அந்த லாக்கர் அந்த ஸ்டோர் ரூம் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கான நன்மைகளுக்கான புண்ணியங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கான இடத்திற்கு குரு நகர்கிறார். 5ஆம் வீட்டில் குரு அமர்ந்து உங்களை பெருமளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை செய்து வைக்க போகிறார். ஆனால் இதில் இந்த லாபத்தில் அல்லது இந்த நன்மையில் கொஞ்சம் இம்பேலன்ஸை உண்டு பண்ணக்கூடிய இடத்துல தான் சனி இன்னும் கண்டினியூ ஆகிறார். நம்ம அதையுமே மறக்கக்கூடாது இல்லையா? சனி ஒரு பக்கம் மார்ச் கடைசியில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாரு. அது 7.5 சனியோடைய இறுதி பகுதியாக தான் உங்களுக்கு இருக்குது. இன்னும் முடியல, முழுசாக முடியல. என்ன ஒரே ஆறுதலான விஷயம்னா, உங்களுடைய ராசி அதிபதியே சனி தான். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார், இதுக்கு முன்னாடினா நிறைய ஆரோக்கிய கேடுகள், நிறைய ஒரு மன நிம்மதியற்ற தன்மை, குழப்பங்கள், தூக்கமின்மை, ஏதாச்சும் ஒரு விஷயம் மனதை அரித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த இடத்துல இருந்த சனி இப்போ உங்களுக்கு ஒரு ஓரளவு ரிலீஃபை தரக்கூடிய ஒரு இறுதி நகர்வுக்கு அவர் போகிறார். அது ஒன்று தான் ஆறுதலான ஒரு விஷயம். ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கிறது தான் குரு அமரக்கூடிய இடம். ஸோ குருவால் உங்களுக்கு பெருமளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்களை செய்து வைக்கக்கூடிய ஆற்றல்களை தருவார். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். மழை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இதனால் வரை சென்று வர முடியாத குலதெய்வ வழிபாட்டிற்கு இப்போது போவதற்கான வாய்ப்பு கிடைத்து மிக மன நிறைவோடு போய் அந்த பூஜையை செய்துட்டு வருவீங்க. மேலும் மேலும் உங்கள் லைஃப்பில் நன்மைகளை நீங்களே பெருக்கிக் கொள்ளக்கூடிய மிக அற்புதமான காலகட்டத்தை எல்லாம் குரு உருவாக்கவே போகிறார். எந்த விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்து போகும்போது சனியினால் வரக்கூடிய ஆரோக்கிய கேடுகள்ங்கிறது ஏதானும் ஒரு வகையில் உங்களுக்கு சேரலாம். ஸோ சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தால் கூட டாக்டரை ஆலோசித்து இம்மிடியேட்டாக நீங்கள் அதுக்கான ரெமடியை தேடிக்கணும். அதே மாதிரி ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு கேர் தேவைப்படுது அப்படிங்கும்போது இம்மிடியேட்டாக அதை நீங்கள் அட்டன் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் இப்போதைக்கு ஜாபில் ஃபோக்கஸ்டாக இருக்கேன்,
உத்தியோகத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கேன்னா நீங்கள் அங்கே உங்களுடைய 100% ஃபோக்கஸையும் இழக்கக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கி விட்டுரும். ஃபேமிலி காம்ப்ளிகேஷன்ஸுங்கிறது அதிகமாகிடும். அதனால் முடிந்தவரை ரொம்ப பேலன்ஸ்டாக ஒரு பக்கம் ஆதாயங்களையும் பெறப்போகிறீர்கள் குருவால், இன்னொரு பக்கம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தினாலே போதும், பேலன்ஸ்டு கவனத்தை செலுத்திட்டு வந்தாலே போதும், இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப சேஃபாக கடந்துடலாம், நன்மைகள் பெருகும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கான கிரகங்கள் ரீதியான பெயர்ச்சி பலன்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ இதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது, ஏன்னா கெடுதலான ஒரு காலகட்டத்தை விட்டு நிறைய பேர் வெளியிலையும் வருவாங்க, ஒரு சில பேர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாரையும் போவீங்க. இதில் எல்லா காலத்துலேயுமே பெயர்ச்சி காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயுமே எனக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தா கூட நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம், உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லதையே நாடி சென்று அதற்கான நல்ல விஷயங்களை பெறணும்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்குதோ, இப்போ நம்ம ஒரு கிரக பயிற்சி சரியில்லைன்னா கிரகத்தை பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. சுத்தாத, எனக்கு கெடுபலன் தராத, அது வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அதை தாண்டி எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறது தான், மதி இருந்தால் விதியையும் வெல்லலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. அந்த மதிங்கிறது இந்த இடத்துல எண்கணித ரீதியாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களாக அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை சொல்லுவேன். இதில் யாராச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வியாபாரம் சரியாக போகலைன்னா அந்த வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்பலாம். யாராச்சும் பிறந்த குழந்தைக்கு பேர் வைத்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பேர் சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத செக் பண்ணிக்கினாலும் குழந்தையுடைய பிறந்த தேதியோடு அந்த பெயரை எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களை என்ன இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெயர் சரியாக அமைந்தால் அவனுடைய தலையெழுத்தே மாறும், தலைவிதியே மாறும். அதற்கு உதாரணம் என்னுடைய ஆல்ரெடி என் மூலமாக பலன் பெற்ற ஏராளமான கிளையன்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்ப தான் போகிறேன். அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும், இதில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, இவ்வளோ பெரிய பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிரகப்பெயர்ச்சி காலங்கள் சரியில்லாமல் இருக்கோ அல்லது நல்லது நடக்கும்னு சொல்லி நல்லது நடக்கலையோ, நீங்கள்லாம் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய பெயரை சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது அது நல்லபடியாகவே மாறும். அப்போ பெயர் சரியாக ஏற்கனவே அமைந்திருந்தவர்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை பற்றியுமே நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களை அனுப்பிடுவேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய அந்த பொது பலன்களுடைய இறுதியில் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்புவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கன்சல்டேஷனை அதன் பிறகு நீங்கள் பெய்டு கன்சல்டேஷனாக எடுத்துக்கலாம். அது வரைக்குமான பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்பேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த 2025 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்குன்னே சொல்லுவோம். ஏன்னா இதே செகண்டு நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது வேறு நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாலே இந்த பிரபஞ்சம், நீங்கள் வணங்கும் இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் படிப்படியாக முன்னேறணுங்கிற ஒரு வாய்ப்பை தராருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் கேட்ட அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் பெறலாம். முதலில் வரும் 100 நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும், கால நேரம் கருதி. அதனால் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.